அலுவலகம் குறித்த பேச்சிற்கு ஒரு வாரத்திற்குள் மோடியும் அமித்ஷாவும் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் தமிழ்நாடு பாஜக தலைமை அலுவலகத்தை காங்கிரஸ் கட்சி சார்பில் முற்றுகையிடுவோம் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருந்தார். அதற்கு பதில் அளித்துள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக காங்கிரஸ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் அறிவித்துள்ளதாக அறிந்தேன். எங்கள் அலுவலகம் வரவிருக்கும் தேதியை முன்பே அறிவித்தால் வரும் 10 பேருக்கும் உணவு ஏற்பாடு செய்ய வசதியாக இருக்கும். மேலும் வரும் அனைவருக்கும் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி தமிழர்களுக்கு செய்த துரோகங்கள் குறித்த புத்தகமும் பரிசாக வழங்கலாம் என்று இருக்கிறோம். எப்படி திமுகவும் காங்கிரசும் தமிழினத்துக்கே எதிரியாக விளங்குகின்றன என்ற காணொளியையும் அன்றைய தினம் சமூக வலைதளங்களில் பதிவேற்றவும் முடிவு செய்துள்ளோம். எனவே காங்கிரஸ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் அவர்கள் எங்கள் மாநில தலைமை அலுவலகம் வரவிருக்கும் தேதியை மட்டும் முன்கூட்டியே தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று தடாலடியாக பதிலளித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் கடந்த 4 ஆண்டுகளில் 240 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளனர். 48 சிறார் உட்பட 887 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரு ஆணவ கொலை, 16 ஜாதிய கொலைகள், 45 முன்விரோத கொலைகள் நடந்துள்ளதாக RTI மூலம் தகவல் வெளியாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் மாநகரில் 58 கொலைகளும், புறநகரில் 182 கொலைகள் என மொத்தமாக 240 கொலைகள் நடைபெற்றுள்ளன. அதில் ஒரு ஆணவ கொலை, 16 ஜாதிய கொலைகள், 45 முன்விரோத கொலைகள் அடங்கும். இதில் 48 சிறார் உட்பட 887 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது வரை நடந்த கொலை வழக்கு தொடர்பாக 7 பேர் தலைமறைவாக உள்ளனர். கொலை சம்பவங்களில் 25 வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் அதிக அளவில் ஈடுபடுவதும் RTI மூலம் தெரிய வந்துள்ளதால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறதா என்ற விவாதத்தை தொடங்கியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக மகாதேவனை நியமித்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். தற்போதைய தலைமை நீதிபதி கங்காபூர்வாலா இன்று ஓய்வு பெறுகிறார். இதனை அடுத்து புதிய தலைமை நீதிபதியாக மகாதேவன் நியமிக்கப்பட்டுள்ளார். 1963 சென்னையில் பிறந்த மகாதேவன் 1989 வழக்கறிஞர் பணியை துவங்கினார். 2013 சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். தமிழக அரசின் நல வாரியங்களில் உறுப்பினர்களாக உள்ளவர்களின் குடும்பங்களுக்கு கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, வீடு கட்ட உதவி, இயற்கை மரண ஈமச்சடங்கு உதவி, பெண் தொழிலாளர்களுக்கு 55 வயதில் ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு பலன்கள் வழங்கப்படுகின்றன. இதற்காக நல வாரியங்களில் பதிவு செய்திருந்த 74 லட்சம் தொழிலாளர்களின் தரவுகள் அழிந்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் கே. பாலகிருஷ்ணன் எழுதியுள்ள கடிதத்தில் தொழிலாளர்களின் பதிவு தரவுகளை மீட்டெடுக்க அரசும் தொழிலாளர் நலத்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் இதுகுறித்து பரபரப்பான கருத்தை வெளியிட்டுள்ள CITU மாநில துணை பொதுச் செயலாளர் கண்ணன், நல வாரியங்கள் வாயிலாக தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய பலன்களுக்கு நிதி ஒதுக்கீடு போதுமானதாக இல்லாத நிலையில் அதை மறைக்க அரசு தரப்பு இது போன்ற காரணங்களை சொல்கிறதோ என்ற சந்தேகம் எழுவதாக கூறியுள்ளார். என்னை இந்த உலகிற்கு அனுப்பியது பரமாத்மா தான் என உணர்ச்சிகரமாக பிரதமர் மோடி பேசியுள்ளார். வாரணாசியில் தனியார் டிவிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி பேட்டி கொடுத்தார். முந்தைய 5 ஆண்டுகளை விட இந்த 5 ஆண்டுகளில் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறீர்களே, எப்படி சோர்வடையாமல் இருக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு அப்போது பதிலளித்தார். என் தாய் இருந்தவரை எல்லோரையும் போல நானும் பயாலஜிக்கலாக பிறந்ததாக தான் நம்பிக்கொண்டிருந்தேன். அம்மாவின் மறைவுக்கு பின் என் வாழ்க்கையில் நடந்த பல அனுபவங்களை எல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தெளிவானது. நான் பயாலஜிக்கலாக பிறந்திருக்க வாய்ப்பில்லை. பரமாத்மா தான் என்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை என் மூலமாக நடத்தியாக வேண்டும் என்பதற்காக கடவுள் என்னை அனுப்பி இருக்கிறார். நான் ஒன்றுமே இல்லை, கடவுளின் கருவி மட்டுமே. என் மூலமாக அவர் காரியங்களை செய்கிறார். நான் கடவுளை வணங்கி பூஜை செய்யும் சாதாரண பக்தன். நான் கடவுளை பார்த்தது இல்லை. 140 கோடி மக்கள் மூலமாக அந்த கடவுளை பார்க்கிறேன் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். அக்னிவீர் திட்டத்தை இண்டி கூட்டணி குப்பையில் வீசும் என்று காங்கிரஸ் MP ராகுல் கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் மகேந்திரகர் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய ராகுல் மத்திய அரசின் அக்னிவீர் திட்டத்தை கடுமையாக விமர்சித்தார். ஒரு பிரிவில் சாதாரண ராணுவ அதிகாரிகள், அவர்களுக்கு ஓய்வூதியம், தியாகி அந்தஸ்து மற்றும் அனைத்து சலுகைகளும் கிடைக்கும். மற்றொரு பிரிவில் அக்னி வீரர்கள், அவர்களுக்கு தியாகி அந்தஸ்து, ஓய்வூதியம், கேண்டீன் வசதி என எந்த சலுகையும் கிடையாது. இந்த அக்னிவீர் திட்டத்தை பிரதமர் மோடி தான் கொண்டு வந்தார்.
கூறினார். அது இந்திய ராணுவத்தின் திட்டம் கிடையாது. இந்திய ராணுவத்திற்கு அந்த திட்டம் தேவையில்லை. இந்திய கூட்டணி ஆட்சி அமைத்த பிறகு அக்னிவீர் திட்டம் குப்பை தொட்டியில் வீசப்படும் என்று பேசியுள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தில் முன்வைக்கும் பேச்சுக்கள், குற்றச்சாட்டுகள் தொடர்பாக காங்கிரஸ் மற்றும் பாஜக கட்சிகளின் தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ஜே.பி. நட்டாவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதில் இரு கட்சிகளும் நட்சத்திர பேச்சாளர்கள் தேர்தல் நடத்தை விதிகளை கடைபிடிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், மதம் மற்றும் வகுப்புவாத ரீதியில் பிரச்சாரம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. காங்கிரசுக்கு அனுப்பியுள்ள நோட்டீஸில் அக்னிவீர் திட்டம் குறித்து பேசும்போது நாட்டின் பாதுகாப்பு படைகளை அரசியலாக்க கூடாது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ரத்து செய்யப்பட்டுவிடும், விற்பனை செய்யப்பட்டுவிடும் என்பது போன்ற தவறான கருத்துக்களை பிரச்சாரத்தில் சொல்லக்கூடாது என்று கூறியுள்ளது. பாஜகவுக்கு அனுப்பியுள்ள நோட்டீஸில் சமூகத்தில் பிளவை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான பிரச்சாரங்களை நிறுத்த வேண்டும் என்று கூறியுள்ளது. மேலும் தேர்தல் பிரச்சாரத்தில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், வாக்காளர்களின் தேர்தல் பாரம்பரியத்தை பாதிக்கும் வகையிலான பிரச்சாரங்கள் மேற்கொள்வதை அனுமதிக்க முடியாது என்று இரு கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. அதே நேரம் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை காங்கிரஸ் கட்சி முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும், மத்தியில் ஆளும் கட்சி என்ற முறையில் பாஜக நாட்டின் சமூக கட்டமைப்பு தேர்தல் வழிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்கும் என தேர்தல் ஆணையம் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடந்ததாக கூறப்படும் நில மோசடி தொடர்பான பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை ஜனவரி 31ஆம் தேதி அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை கைது செய்தது. இதை எதிர்த்தும் 2024 மக்களவை தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொள்ளவும் இடைக்கால ஜாமீன் கோரி ஹேமந்த் சோரன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் தீபங்கர் தத்தா மற்றும் சதீஷ் சந்திர சர்மா ஆகியோர் அடங்கிய விடுமுறை கால அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. ஹேமந்த் சோரன் சார்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் ஆஜரானார். அப்போது ஹேமந்த் சோரன் பண மோசடி செய்ததற்கான முதன்மை ஆதாரங்கள் இருப்பதாக விசாரணை கோர்ட்டு ஒப்புக்கொண்டு விட்ட பிறகு அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கையை எவ்வாறு அவர் செல்லாது என கூற முடியும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். ஹேமந்த் சோரன் விசாரணை கோர்ட்டில் ஜாமீன் மனு தாக்கல் செய்த போது அவரது நடத்தை கரைபடிந்ததாக இருந்தது. ஹேமந்த் சோரனிடம் இருந்து நேர்மையான கருத்து வெளிவரும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் உண்மைகளை மறைத்து விட்டார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பண மோசடி வழக்கில் இடைக்கால ஜாமீன் பெற்றார். ஆனால் அவரது வழக்கும் ஹேமந்த் சோரனின் வழக்கும் நிறைய வித்தியாசங்களை கொண்டுள்ளது. அரவிந்த் கெஜ்ரிவால் விசாரணை கோர்ட்டில் வழக்கமான ஜாமீன் கோரவில்லை. மேலும் டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் அவருக்கு எதிராக எந்த கோர்ட்டும் எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை. இதற்கு நேர்மாறாக ஜார்க்கண்ட் விசாரணை கோர்ட் ஹேமந்த் சோரனின் ஜாமீன் மனுவை நிராகரித்துள்ளது. எனவே ஹேமந்த் சோரனின் மனுவை ஏற்க முடியாது என நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டனர். இதையடுத்து ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை ஹேமந்த் சோரன் திரும்ப பெற்றார். இதுவரை இல்லாத வகையில் 2023 முதல் 2024ஆம் ஆண்டில் மத்திய அரசுக்கு 2,10,874 கோடி ரூபாய் நிதியை வழங்க ரிசர்வ் வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் மத்திய இயக்குநர்கள் குழுவின் 608வது கூட்டம் நேற்று மும்பையில் கவர்னர் சக்திகாந்த் தாஸ் தலைமையில் நடைபெற்றது. அப்போது ரிசர்வ் வங்கி தனது உபரி வருமானத்தை பங்கு ஈவு தொகையாக மத்திய அரசுக்கு வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதையடுத்து 2023 முதல் 24ஆம் ஆண்டில் மத்திய அரசுக்கு 2,10,874 கோடி ரூபாய் நிதியை வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. இதுவரை இல்லாத வகையில் மத்திய அரசுக்கு RBI நிதி வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசு நிதி பற்றாக்குறை இலக்கான 5.1% எட்ட இந்த நிதி பயன்படும் என கருதப்படுகிறது. கடந்த ஆண்டு 87,000 கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி வழங்கியிருந்தது. காசா இஸ்ரேல் போரை முடிவுக்கு கொண்டுவர பாலஸ்தீனத்தை தனி நாடாக அறிவிப்பதே ஒரே தீர்வாக அமையும் என பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் கூறி வருகின்றன. இந்நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உறுப்பினராக இல்லாத நார்வே அரசாங்கம் வரும் 28ஆம் தேதி பாலஸ்தீனத்தை தனி நாடாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து நார்வே பிரதமர் ஜோனஸ் கார் கூறுகையில், பாலஸ்தீனத்துக்கு அங்கீகாரம் அளிக்காவிட்டால் மத்திய கிழக்கில் அமைதி ஏற்படாது. தனி நாடாக செயல்படுவதற்கான உரிமை பாலஸ்தீனத்துக்கு உள்ளது. பாலஸ்தீனத்துக்கு அங்கீகாரம் அளிப்பதன் மூலம் அரபு அமைதி திட்டத்திற்கு நார்வே ஆதரவு அளிக்கிறது என்று தெரிவித்தார். அதேபோல் அயர்லாந்து அரசாங்கமும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து அயர்லாந்து பிரதமர் சைமன் ஹாரிஸ் கூறுகையில், இது அயர்லாந்து மற்றும் பாலஸ்தீனத்துக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாள் என்று தெரிவித்தார். மேலும் ஸ்பெயின் அரசு வரும் 28ஆம் தேதி பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கும் என அந்நாட்டின் பிரதமர் பெட்ரோ சாnchez அறிவித்தார்.
தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு அங்கீகாரம் வழங்கும் முடிவிற்கு ஆதரவாக இருந்த ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சாnchez பல்வேறு ஐரோப்பிய மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணம் செய்து பாலஸ்தீனத்துக்கு அங்கீகாரம் வழங்குவது குறித்து வலியுறுத்தி வந்தார். இந்த நிலையில் நார்வே மற்றும் அயர்லாந்தில் இருந்து தங்கள் நாட்டின் தூதர்களை திரும்ப பெற்றுக் கொள்வதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இதுகுறித்து இஸ்ரேல் வெளியுறவுத்துறை மந்திரி கேட்ஸ் கூறுகையில், பயங்கரவாதத்திற்கு பலன் இருக்கிறது என்ற செய்தியை அயர்லாந்து மற்றும் நார்வே அரசுகள் இந்த உலகிற்கு சொல்ல வருகின்றன. பாலஸ்தீனத்துக்கு அங்கீகாரம் வழங்குவது காசாவில் அடைக்கப்பட்டிருக்கும் இஸ்ரேலின் பணைய கைதிகளை மீட்கும் முயற்சிகளுக்கு இடையூறாக இருக்கக்கூடும். ஸ்பெயின் அரசாங்கமும் இதே முடிவை எடுக்குமானால் ஸ்பெயின் நாட்டிற்கான இஸ்ரேல் தூதரையும் திரும்ப பெறுவோம் என்று தெரிவித்தார். ஒரு நாள் கிரிக்கெட்டில் ஒரு போட்டிக்கு 2 புதிய பந்துகள் பயன்படுத்துவதால் ரவிச்சந்திரன் அஸ்வின் போன்ற பவுலர்கள் காணாமல் போய்விட்டதாக கௌதம் கம்பீர் விமர்சித்து பேசிய போது, 2 புதிய பந்துகள் பயன்படுத்துவது ஒரு நாள் கிரிக்கெட்டுக்கு நடந்த மோசமான விஷயம் என்று நினைக்கிறேன். ஒரு நாள் கிரிக்கெட்டில் எவ்வளவு விரல் ஸ்பின்னர்கள் விளையாடுகிறார்கள் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். இங்கே லயன் மற்றும் அஸ்வின் தலா 400 டெஸ்ட் விக்கெட்டுகள் எடுத்துள்ளனர். ஆனால் அவர்கள் ஒரு நாள் அணியின் அங்கமாக இல்லை. இதற்கான காரணம் என்னவெனில், அவர்களை போன்ற ஸ்பின்னர்கள் இங்கே எந்த உதவியும் கிடைப்பதில்லை. டெஸ்ட் கிரிக்கெட்டில் 400 விக்கெட்டுகள் எடுத்த ஒருவர் ஒரு நாள் கிரிக்கெட்டில் விளையாடவில்லை என்பதை நினைத்து பாருங்கள். ஏனெனில் அவர்களுக்கு விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. அதே போல வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு ரிவர்ஸ் ஸ்விங் என்பது முற்றிலுமாக காணாமல் போய்விட்டது. எனவே நான் ரிவர்ஸ் ஸ்விங்கை பார்க்க விரும்புகிறேன். பேட்ஸ்மேன்கள் சவாலை சந்திப்பதை பார்க்க விரும்புகிறேன். 150 கிலோமீட்டர் வேகத்தில் ரிவர்ஸ் ஸ்விங் செய்து வீசக்கூடிய ஒருவரை எதிர்கொள்வது மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கும். எனவே ஒரு நாள் கிரிக்கெட்டில் 2 புதிய பந்துகள் என்பது நீக்கப்பட வேண்டிய விதிமுறை என்று கூறினார். மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை அவசிய செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஜனனி ஸ்ரீனிவாஸ்.